நாளைக்கு 2ஆம் தேதி செவ்வாய் ரோணரோக பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் செய்யக்கூடிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை ரோணரோக பிரதோஷ நாளில் கடன், நோய், துன்பம் இது எல்லாமே குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக மனசில் வந்து சிவபெருமானை வேண்டிக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு 21 தடவை வந்து சொல்லணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு போய் வந்து அர்ச்சனை செய்யணும். அப்படி போக முடியலைனாலும் வீட்டிலே வந்து ஒரு சிறிய பால் அபிஷேகம் அல்லது வந்து நீர் அபிஷேகம் வந்து செய்யலாம். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் மட்டுமே வந்து உணவு எடுத்துக்கிட்டு 2 நேரம் வந்து சாப்பிடாம விரதம் இருக்கணும். உடலையும் மனசையும் வந்து ரொம்ப லேசாக வந்து வச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பிரார்த்தனையோட பலன் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியம், அமைதி இது எல்லாமே வந்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணணும். ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ள வந்து தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்கணும். இந்த பிரதோஷ நாளில் இந்த டைமில் இந்த 5 விஷயங்களை நம்ம பண்ணும்போது கடன், நோய், துன்பம் இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.